ஹாய் ஆல். இந்த வீடியோ மெயினாக யாருக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏன் நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து 2012 ஒரு 2016 வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஐடி ஃபீல்ட் டவுன் ஆயிடுச்சு, ஐடி ஃபீல்ட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு மித்து கிரியேட் ஆச்சு. எப்படின்னா அந்த டிவியில் காமெடி பண்ணுறதோ, நிறைய மீம்ஸ் போடுறதோ, இன்ஜினியரிங் படிச்சா வேஸ்ட், இன்ஜினியரிங் படிச்சா வேஸ்ட் அப்படின்னு நிறைய, அது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சா ரொம்ப வேஸ்ட் வேஸ்ட், ஐடி டவுன் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா 12th நல்ல மார்க் எடுத்த பசங்க, நீங்க பாத்துருப்பீங்க 1000 1100 அப்படிலாம் மார்க் எடுத்திருப்பாங்க. அந்த பசங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட் கூட இருந்திருக்கும். பட் வந்து இந்த வெளியே அவுட் சைட் இம்பாக்ட்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே மெக்கானிக்கல்லையோ சிவிலையோ போய் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அந்த பசங்க எல்லாருமே எப்ப இன்ஜினியரிங் முடிச்சு வராங்க அப்படின்னா 2016 17 18 19 20 இப்படின்னு இந்த ஒரு 4 வருஷத்துல இன்ஜினியரிங் முடிச்சு வெளியே வராங்க. ஸோ அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்க படிக்க எல்லாத்துக்கும் நான் சொல்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்க எல்லாருமே இப்போ ஒர்க் பண்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினா வந்து அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணிருப்பாங்க, இல்லாட்டி உரகடம்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க, ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த மாதிரி ஏரியால ஒரு மெக்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க. பட் ஈவன் தான் அவங்க கம்ப்யூட்டர்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தும் அவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சோ அந்த மாதிரி ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இதுல இருக்க பெரிய ஒர்க் பண்றது பிரச்சனை இல்லை. இதுல இருக்க பெரிய கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பசங்க எல்லாருக்குமே நீங்க சம்பளம் விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், 15,000 18,000 20,000 ரொம்ப மேக்ஸிமம் 25,000 வாங்குறாங்க. ஸோ அதே டைம்ல அவங்க காலேஜ்ல படிச்ச பசங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. 12th இவன் தான் மார்க் கூட எடுத்திருப்பான். இவனுக்கு தான் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் சேர்ந்திருப்பான். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்து அந்த டைம்ல கூவி வித்தாங்க, சீட்டை ஜாயின் பண்ண வச்சாங்க. அந்த பசங்க எல்லாம் இன்னைக்கு சம்பளம் நீங்க பாத்தீங்கன்னா மந்த்லி 1,50,000 2,00,000 சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதுல இன்னும் கஷ்டமான விஷயம் மெக்கானிக்கல் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்களுக்கு வந்து 6 நாள் வேலை பார்ப்பான். மண்டே டு சாட்டர்டே ஒர்க் பண்ணுவான். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா கஷ்டமான விஷயம் என்னன்னா நின்றுகிட்டே வேலை பார்ப்பாங்க நிறைய பசங்க. கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்ற வேலை டிசைன் ஒர்க் கூட கிடையாது. ஸோ மெஷினரிஸ் ஒர்க்ல பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் நின்று ஒர்க் பண்றாங்க. ஷிஃப்ட் பேஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ நல்லா படிச்ச பசங்க ஒர்க்கும் பார்த்தோம்னா பயங்கர ஹார்டா இருக்கும். அஸ் வெல் அஸ் அதுக்கேற்ற சேலரியும் இருக்காது. ஸோ அந்த பசங்க எல்லாரும் அந்த இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து படிக்கிற பசங்கள்ல வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் பேசாத பசங்க யாரை பார்த்தா மெக்கானிக் இன்ஜினியர் தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து இது வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி இருக்கும். அவங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணவே ஜஸ்ட் லைக் தான் நீங்க படிச்சிருவான். ஏன்னா நல்லா படிக்கிற பண்ண தான் இருப்பான் பேசிக்கலா. நல்லா படிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணிடுவான். இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா அப்படின்னா அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க போய் இவ்வளவு ஜாலியா ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அவனுக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து மெக்கானிக்கல் எங்களுடைய என்கொயரியா சொல்லுவேன். எனக்கு வந்து மெயின் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்க தான் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பிரைமரி மெக்கானிக்கல், அதுக்கடுத்து சிவில் பசங்க. மெக்கானிக்கல் தான் பிரைமரின்னு வச்சுக்கோங்களேன். எங்களை படிக்கிற பிளேஸ்மெண்ட் ஆகிற பசங்க 80% மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருப்பான். ரீசன் என்ன அப்படின்னா பேசிக்கலா நல்லா படிக்கிற பையனா இருப்பான், பயங்கர ஹார்ட் ஒர்க்கரா இருப்பான். பிளஸ் மெக்கானிக்கல் பசங்க படிச்சு வரும்போதே கொஞ்சமா தைரியமா கான்ஃபிடண்டா இருப்பாங்க. உள்ள போய் அவ்வளவு ஈஸியா வெளியே வர மாட்டாங்க. சோ இங்க இவ்வளவு அடி வாங்கினவனுக்கு இங்க இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது. அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி ரொம்ப ஈஸியா உள்ள போயிடலாம். ரீசன் என்ன அப்படின்னா நீங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சோ உங்களுக்கு வந்து அவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி பக்கா மோட்ல இருப்பீங்க. சோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு 100 டேஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இது வந்து ரைட் டைம் உங்களுக்கு. ஈவன் நிறைய பேர் மேரேஜ் கிட்ட க்ளோஸ்ல இருப்பீங்க. சோ இந்த டைம்ல நீங்க ரிஸ்க் எடுத்தாதான் உங்க லைஃப்ல. தைரியமா ரிஸ்க் எடுங்க. ஈவன் நீங்க யோசிச்சு பாத்துக்கோ, ஒரு 3 மாசம் 4 மாசம் ரிஸ்க் எடுக்க போற, வேலை கிடைக்காதுன்னா அந்த 20,000 சம்பளம் எங்கேனாலும் கிடைக்கும். கிடைச்சிரும், நீங்க கவலைப்பட தேவையில்ல. பட் நெகட்டிவா சொன்னேன், ஐ மீன் அந்த ஆப்போசிட் சைடே நம்ம திங்க் பண்ணணும். அப்படியே கிடைக்காதனால இந்த 20,000 சேலரி எங்கேனாலும் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகேவா? சோ ஈவன் உங்களுக்கு டவுட்டா இருக்கு, வேலையை விட கஷ்டமா இருக்கு, இல்ல சார் 25 வாங்கிட்டு இருக்கேன் 30 வாங்குறேன் அப்படின்னா எனக்கு ஐடில எனக்கு செட் ஆகுமான்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் ஆன்லைன்ல கூட படிங்க. உங்களுக்கு 5 நாள் நீங்க ஆன்லைன்ல படிச்சுட்டு ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வாங்க. நீங்க 1 மாசம் படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவ்வளவு ஈஸியா இருக்கே அப்படின்ட்டு. இவ்வளவு ஈஸியா இருக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையை விட்டு வந்து ஃபுல்லா படிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவ. சோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த ஃபீல்டு லவ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா யூ கேன் கண்டினியூ தட் ஒர்க். சோ உங்களுக்கு சேலரி கம்ஃபர்டபுளா இல்ல, ஒர்க் ஹெவியா இருக்கு, ஹெக்டிக்கா இருக்கு, எனக்கு ஃபியூச்சர்ல growth வேணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு கெட் இன்டு ஐடி வித் வெரி ஹை பேக்கேஜ். சோ தைரியமா வாங்க, நல்லா எஃபர்ட் போடுங்க, படிங்க, பிளேஸ் ஆங்க. சோ உங்க ஐடில வந்து நீ நினைச்சு பார்க்க முடியல growth இருக்கும். இப்ப ஈவன் இப்ப கரண்டா நீ இப்ப படிச்சு உள்ள போகும்போது ஒரு 6 lakhs 7 lakhsல போனா கூட அடுத்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து உன்னோட சம்பளம் 30 lakhs கிட்ட இருக்கும். இது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றேன்னு நினைக்காதீங்க. இதான் ஐடி இண்டஸ்ட்ரீஸோட ரியல் சினாரியோ. அதுவும் நம்ம சென்னையில 10 லட்சம் வாங்குறேன், பெங்களூர்ல போனா இன்னும் 2x தான். 20 lakhs வாங்குவோம் அங்க போனா. சோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. சோ ரொம்ப யோசிக்க தேவையில்ல நீங்க. லைஃப்ல ஐ மீன் 35 வயசுக்கு அப்புறம் நீ போயிட்டு ரிஸ்க் எடுக்க யோசிச்ச அப்படின்னா அப்ப வந்து அவ்வளவு ஈஸியா ரிஸ்க் எடுக்க முடியாது. சோ திஸ் த ரைட் டைம். நீங்க 2016ல இருந்து 20 பாஸ் அவுட் வரைக்கும் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஈஸியா உள்ள புஷ் பண்ணிடலாம். ஸோ தயவு செஞ்சு வாங்க, படிக்கலாம். யூ கேன் ஹேவ் அ வெரி கிரேட் ஃபியூச்சர். தேங்க்யூ வெரி மச்.